ஹாப்பி டே. வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்து வரோம். இந்த கண்டென்ட்லாம் நான் எக்கனாமிக் டைம்ஸ், சிஎன்பிசி டிவி, 18 மணி கண்ட்ரோல், என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து எடுத்திருக்கேன். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனலில் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் எதுவும் கிடையாது. நான் படித்து புரிஞ்சுக்கிட்டது தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். எஸ்டர்டே இந்தியன் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம். நிஃப்டி 50 0.22% க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி 0.28% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. டிஐஸ் நெட் பையர்ஸாக இருக்காங்க. 3712.55 crores பை பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஐ நெட் செல்லர்ஸாக இருக்காங்க. 5462.52 crores செல் பண்ணியிருக்காங்க. எஸ்டர்டே யூஎஸ் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம். S&P 500 0.53% க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. நாஸ்டாக் 0.22% க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. டவ் ஜோன்ஸ் 0.93% க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. தொடர்ந்து 3 டேஸாக ஆஃப்டர் 20க்கு அப்புறம் தொடர்ந்து யூஎஸ் மார்க்கெட் க்ரீனில் தான் க்ளோஸ் ஆகிட்டுருக்கு. இந்தியன் ஏடிஆர் எப்படி க்ளோஸ் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். இன்ஃபோசிஸ் ஏடிஆர் 0.76% க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஐசிஐசிஐ பேங்க் ஏடிஆர் 0.24% க்ரீன்லையும், HDFC பேங்க் ஏடிஆர் 2.83% ரெட்டில், நாங்கள் க்ரீனில் இண்டிகேட் பண்ணியிருக்கேன், ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. விப்ரோ ஏடிஆர் 2.19% க்ரீன்லையும், டாக்டர் ரெட்டிஸ் லேப் ஏடிஆர் 6.23% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. டாக்டர் ரெட்டிஸ் லேப் 7% நியர் டு 7% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் என்னென்ன வாட்ச் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக Q3 ரிசல்ட் வந்த ஸ்டாக்ஸ் தான். இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் Q3 ரிசல்ட் எஸ்டர்டே கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் வைஸ் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் 31.2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவன்யூ 14.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா 98.8 crore $118 crore இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது 14.1% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா மார்ஜின் 85.7% ப்ரீவியஸாக கொடுத்துருக்காங்க. இப்போ 85.4%. ஸோ மார்ஜினலாக கம்மியாக இருக்குது. ஸோ ஃப்ளாட்டாக தான் இருக்குது, நியர் டு சேம் தான். நிப்பான் லைஃப் இந்தியா அசட் மேனேஜ்மெண்ட் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் வைஸ் நெட் ப்ராஃபிட் 3.9% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டோட்டல் இன்கம் 13.7% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஒரு மாடரேட் ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. உஜ்வன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸில் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் 63.8% டவுன் ஆகிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மார்ஜினலாக தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 2.52% 2.68% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் இது ஒரு நல்லது இல்லை. நெட் நான் பர்ஃபார்மிங் அசட் அன்சேஞ்சாக இருக்குது. 0.56% சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரீவியஸாக Q3யில் உள்ளதும் இப்போ உள்ளதும் அன்சேஞ்சு தான். 0.56% கொடுத்துருக்காங்க. உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கல. V2 ரீட்டைல் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸில் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் 117.3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவென்யூ 58.1% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா 82.9% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா மார்ஜின் 16.3% 18.9% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ V2 ரீட்டைல் ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க இயர் ஆன் இயர் பேசிஸில். இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 3023 crore கொடுத்துருக்காங்க. ஸோ போன குவார்ட்டரில் பார்த்திங்கன்னா Q2வில் 631.2 crore தான் கொடுத்துருக்காங்க. இப்போ 3023 crore கொடுத்துருக்காங்க. ரெவென்யூ 10.1% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா 5970 crore கொடுத்துருக்காங்க. எபிடா மார்ஜின் 5.4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆல்ரெடி ப்ரீவியஸ் குவார்ட்டரில் 2.7% இருக்குது. இப்போ 5.4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம். கேஃபின் டெக்னாலஜிஸ் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் 34.9% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவென்யூ 32.6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா 33.2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 98 crore $131 crore கொடுத்துருக்காங்க. எபிடா மார்ஜின் 44.8% 45% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மார்ஜினலாக தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு.
டாக்டர் ரெட்டிஸ் லேப் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் வெறும் 2% தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால தான் யூஎஸ் மார்க்கெட்டில் நல்லா டவுன் ஆகிருக்கு போல் இருக்குங்க. ரெவென்யூ 15.8% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா 12% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா மார்ஜின் கம்மியாக இருக்குது. 28%லேருந்து 27.1%ஆக கம்மியாக இருக்குது. ஸோ டாக்டர் ரெட்டிஸ் லேப் ரொம்ப சூப்பர் ரிசல்ட்லாம் கொடுக்கல, ரொம்ப மாட்ரேட்டனான ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஆம்பர் இண்டஸ்ட்ரீஸ் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் 35.9 crores சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. போன வருஷம் இதே குவார்ட்டரில் லாஸ் சொல்லியிருக்காங்க, 48 lakh லாஸு. ஸோ அதுலேருந்து மீண்டும் இப்போ நியர் டு தட் ப்ராஃபிட்டுக்கு வந்துட்டாங்க, 35.9 crores. ஸோ 40 கிட்டே நெருங்கிட்டாங்க. ரெவென்யூ அப் ஆயிருக்கு, 64.8% அப் ஆயிருக்கு. எபிடா 158.7 crores சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸில். எபிடா மார்ஜின் 6.1%லேருந்து 7.4%ஆக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஆம்பர் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. தைரோகேர் டெக்னாலஜிஸ் Q3 ரிசல்ட் இயர் ஆன் இயர் பேசிஸில் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் 24% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவென்யூ 23.16%ஆக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா 32.3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா மார்ஜின் 23.4%லேருந்து 25.2%ஆக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. தைரோகேர் டெக்னாலஜிஸ்க்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. கிரீவ்ஸ் காட்டன் Q3 ரிசல்ட் இயர் ஆன் இயர் பேசிஸில் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் 64% டவுன் ஆகிருக்கு. 58 crore-லேருந்து 21 crore-ஆக கம்மியாகிருக்கு. ரெவென்யூ 13% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா 12% அப் ஆகிருக்கு. எபிடா மார்ஜின் ஃப்ளாட்டாக தான் கொடுத்துருக்காங்க, 5.3 ப்ரீவியஸ் அதாவது போன வருஷம் இதே குவார்ட்டரில். இப்போ 5.28% சொல்லியிருக்காங்க. ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி ஃபினான்ஷியல் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் லாஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ போன வருஷம் இதே Q3ல பார்த்தீங்கன்னா 118 crore ப்ராஃபிட் சொல்லியிருக்காங்க. இப்போ லாஸ் சொல்லியிருக்காங்க, 394 crore லாஸ் சொல்லியிருக்காங்க. இது ஒரு பேட் ரிசல்ட் தான். டோட்டல் இன்கமும் டவுன் ஆகிருக்கு. இவங்களுக்கு 14.9%ஆக கம்மியாயிருக்கு. CNGLM Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் பேசிஸில் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் டவுன் ஆகிருக்கு, 31.7%ஆக டவுன் ஆகிருக்கு. ரெவென்யூ 4.2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா டவுன் ஆகிருக்கு, 231 crore-லேருந்து 211 crore-ஆக கம்மி ஆகிருக்கு. CNGLM ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கல. சோனா BLW Precision Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸில் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் 13.8% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 133 crore-லேருந்து 151 crore-ஆக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவென்யூ 11% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா 0.7% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா மார்ஜின் கம்மியாகிருக்கு, 29.7%லேருந்து 27%ஆக கம்மியாகிருக்கு. சிஞ்சி இன்டர்நேஷ்னல் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸில் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் 17.6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 131 crore கொடுத்துருக்காங்க. ரெவென்யூ 10.6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 944 crore கொடுத்துருக்காங்க. எபிடா 22.5%ம் எபிடா மார்ஜின் 27.1%லேருந்து 30.1%ஆக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஜி என்டர்டெயின்மெண்ட் என்டர்பிரைசஸ் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸில் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் 163.6 crore கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் போன வருஷம் இதே குவார்ட்டரில் 58.5 crore கொடுத்துருக்காங்க. இப்போ 163.6 crore-ஆக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவென்யூ 3.3% டவுன் ஆகிருக்கு. எபிடா 53.4% அப் ஆகிருக்கு. எபிடா மார்ஜின் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 10.2%லேருந்து 16.2%ஆக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஒரு நல்ல ரொம்ப சூப்பர்னு சொல்கிறதில்ல, ஓகே குட் அதுமாரி கொடுத்துருக்காங்க. ஜி என்டர்டெயின்மெண்ட். அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸில் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் 73% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவென்யூ 28% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா 39% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மார்ஜினும் 36.5%ஆக இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 33.5%லேருந்து. ஸோ ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ். ஆல்விஸ் லைஃப் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் 15.3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு.
136.9 crore கொடுத்துருக்காங்க. ரெவென்யூ 39.7% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா 3.39 crore சொல்லியிருக்காங்க. ஸோ போன வருஷம் இதில் எபிடா லாஸில் இருந்திருக்கு 75 lakh. இப்போ அதுலேருந்து மீண்டு ப்ராஃபிட்டுக்கு வந்திருக்காங்க 3.39 crore. தேஜாஸ் நெட்வொர்க் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸில் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் 166 crore சொல்லியிருக்காங்க. ஸோ போன வருஷம் இதே குவார்ட்டரில் 44.9 crore லாஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுலேருந்து மீண்டு இப்போ ப்ராஃபிட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ அதுவே ஒரு குட் தான். ரெவென்யூ 2642 crore சொல்லியிருக்காங்க. ஸோ 560 crore 2000க்கு இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல ரிசல்ட் தான். எபிடா 371.6 crore சொல்லியிருக்காங்க. போன வருஷம் இதே குவார்ட்டரில் 7.5 crore லாஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுலேருந்து மீண்டு இப்போ ப்ராஃபிட்டுக்கு வந்திருக்காங்க. அதுவும் 371.6 crore ஒரு நல்ல இது தான். எபிடா மார்ஜின் 14.1% சொல்லியிருக்காங்க. ஸோ தேஜாஸ் நெட்வொர்க் லாஸ்லேருந்து மீண்டு ப்ராஃபிட்டுக்கு வந்திருக்காங்க. அதுவே ஒரு குட் ரிசல்ட் தான். ஸோ தொடர்ந்து இதுமாரி ஸ்டாக் மார்க்கெட்டோட நியூஸ் அப்டேட் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.